போதாது. அரசியல் அமைப்பு சாசனம் ஏன் நாட்டுக்கு தேவை? யாருக்கு அந்த சாசனம் தேவைன்னா, அந்த சாசனம் குடிமக்களுக்கு தேவை. அந்த அரசியல் அமைப்பு சாசனம் யாருக்கு தேவை? குடிமக்களுக்கு தேவை, சிட்டிசனுக்கு தேவை. ஏன் சிட்டிசனுக்கு தேவை? இனிமே அந்த நாட்டை நம்பி அந்த சிட்டிசன் வாழ போறான். அந்த நாட்டுல குடிமகனா இருப்பதில் பெருமை கொள்ள போகிறான். இனிமே அந்த நாட்டுல விவசாயம் பண்ண போறான், வியாபாரம் பண்ண போறான், வேலை பார்க்க போறான். இனிமே அந்த நாட்டுல வீட்டை வாங்க போறான், நிலம் வாங்க போறான், கல்யாணம் பண்ண போறான். இனிமே அந்த நாட்டுல படிக்க போறான். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அவன் வியாபாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இல்ல அவனுடைய நிலங்களுக்கு, சொத்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அவனுடைய உயிருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இந்த பாதுகாப்பு எல்லாம் எதுல இருக்குதுன்னா அந்த சாசனத்துல. ஹலோ, இந்த கோயிலுக்கு வந்தா யூனிவர்சிட்டிக்கு வந்த மாதிரி தான்.